ஊழியம் செய்து சாட்சியா நிற்கும் ஒரு ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். நம்மளை மேலும் மேலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதனால வெட்கப்படாருங்க, பயப்படாருங்க, சோர்ந்து போகாருங்க, சந்தோஷப்படுங்க. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை இந்த நிந்தைக்காய் ஸ்தோத்திரம், பரிகாசத்திற்காய் ஸ்தோத்திரம், நான் இப்படி எல்லாம் நெருக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதிங்க, சந்தோஷப்படுங்க. இயேசுக்காய் பாடுபடுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? நீங்க அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டா சூழ்நிலையெல்லாம் மாறி உங்களை தேவன் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பதை பார்ப்பீங்க. சரியா? ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு நாளும் துக்கப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன், உமை கேள்வி கேட்க மாட்டேன். என்ன நிந்தித்தாலும் பரிகசித்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். என்னை பரிகசிக்கிறவர்கள், கேவலமா பேசுறவங்க, பொய் குற்றச்சாட்டு சொல்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நானும் ஆண்டவரே அவளை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். அதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.